நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தான் தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரவங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. மிதுன ராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்க கூட இருக்கிறவங்க செய்த தவறுக்கு இவங்களே பொறுப்பேற்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. மிதுன ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. மிதுன ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நடந்திருக்கும். புதுசாக அவங்க வாழ்க்கையை நோக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிருன்னு தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுடைய புலம்பலாகவே இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை முழுக்க தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அதிலிருந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. நீங்கள் மற்றவங்களை நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரவங்க. தான் கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு மற்ற ராசிக்காரங்க மாதிரி எல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. குறிப்பாக இரக்க குணம் அதிகமாக படைச்சவங்க. இந்த இரக்க குணம் தான் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களை வேறுபடுத்தி காட்டுது. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் மற்றவங்க நீங்கள் ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பணக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு மற்றவங்களுடைய பார்வையாக இருக்குது. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக இது வரைக்கும் ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத குழப்பத்தில் போய் சிக்கிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவு சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு மனதளவில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. மிதுனராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதியாக இருக்க போகிறோம், நம்ம எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறோம் அப்படின்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனில் இருந்து மட்டும் இவங்களால வெளிவர முடியல. நீங்கள் இப்போ போய் மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு நிச்சயம் சொல்லுவாங்க. காரணம், ஒரு குடும்ப செலவு, ஒரு அவசிய செலவுக்கு வாங்குறது தப்பு கிடையாது. அதுவே ஆடம்பரத்தை நோக்கி போகிறதோ, தவறான தீய பழக்கங்கள், மதுவுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுற நிறைய நபர்களில் மிதுன ராசிக்காரங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி செலவு செய்கிறது ரொம்ப தவறு. உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உயர் பதவிகள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாளாக அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கும். சனி பகவான் பார்வை உங்கள் மீது நேரடியாக இருக்குது. வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் தொழிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமே அவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது.
நன்றாக வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே வேலை செய்வீங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சம்பள உயர்வு இருக்காது, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் புதிதாக அதே கம்பெனிக்கு வேலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் மனதளவில் அதிகமாக காயப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்மளும் ராப்பகலாக பார்க்காம இந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு இவ்வளோ அங்கீகாரம் வருது அப்படின்னு மனதளவில் காயப்பட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு வரத்தான் போகுது. உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத உயரத்திற்கு கண்டிப்பாக போவீங்க. தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். கடினமான காரியத்தையும் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாளாக தராமல் இருந்த நபர்கள் விரைவில் உங்கள் கடனை திருப்பி தரப்போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு பெரும்பாலான வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு கண்டிப்பாக அதற்குண்டான உதவிகள் விரைவில் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக வச்சுக்கோங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது. நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அச்சுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே விலகப் போகுது. அதாவது பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 5000-10,000 வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்குகிற சம்பளத்தில் ஒரு காவாசி அமௌண்ட் பார்த்திங்கன்னா அது ஹாஸ்பிட்டலுக்குன்னு தனியாக எடுத்து வைக்கிறதா இருக்கும். ஏதாவது ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே விலகப் போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாம் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. எல்லாரும் பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்கும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ உங்ககிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் நிலையாக நிற்க மாட்டேங்குது. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது மிதுன ராசிக்காரங்க தான். பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய நபர்கள் இதை நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதன் மூலம் மிதுன ராசிக்கு ஏதாவது சிக்கலோ பேராபத்து ஏதாவது வந்துருமோ அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் நிறைய நபர்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியால் மிதுன ராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. இந்த 6 மாத காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு மிகவும் அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். வளர்ச்சிக்கு உண்டான காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்தவரைக்கு வாழ்க்கையில் சங்கடம் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு, அதாவது மிதுன ராசியில் பிறந்த நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசு தாண்டி 35 வயசுக்கு மேலே நிறைய நபர்கள் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டு சைடில் இருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த டிமாண்டை இவங்களால பூர்த்தி பண்ண முடியலை. நிறைய நபர்களுக்கு திருமணம் ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது. விரைவில் உங்களுக்கு திருமணம் ஏற்படும். நல்ல வரன் தேடி வரும்.
வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி நேயர்கள் அடுத்து மறுவாழ்க்கையை நோக்கி போகலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு ஒரு பயத்தோடவே இருப்பீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயம் தேவை. அப்படி இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகும்போது இந்த சமூகம் ஏதாவது தவறாக பேசிடுமோ, அல்லது சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை கூட இருக்கவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் யோசிக்காமல் இருக்கீங்க. கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நிச்சயம் தேவை. விரைவில் உங்களுக்கு ஏற்ற மறுவாழ்க்கை அமையும். மிதுனராசி நேயர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிச்சயம் வளமாக மாறும். நன்றி, வணக்கம்.